இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் பிற்பகல் 1:55 மணிக்கு அவர் காலமானதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, மருத்துவமனை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 24 தினங்கள் கிட்டத்தட்ட சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பல ஏற்றத்தாழ்வுகள் உடல்நிலையில் இருந்து வந்திருக்கிறது. பல்வேறு மருத்துவ குழு தீவிர சிகிச்சையையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக அவர் உடல்நிலையில் குறைந்து மிகவும் மோசமடைந்திருக்கிறார். அது தீவிர சிகிச்சையில் இருந்த போதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்த காரணத்தினால் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் நம்மை விட்டு 1:55 மணி அளவில் பிரிந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தங்களுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தரப்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவ குழு தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருக்கிறார். குறிப்பாக அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் 26, 1925 கான்பூரில் கட்சி மாநாட்டில் நிறுவப்பட்டது. அதே ஆண்டில் அதே தினத்தில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த ராமசாமி கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தவர் தான் நல்லக்கண்ணு அவர்கள். சாதி கட்டமைப்பை உடைப்பதும் சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதும் தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருந்ததாக அவரே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 1943ஆம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லக்கண்ணு அவர்கள் இன்று வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனது 16வது வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர நினைத்த பொழுது அவரை 18வது வயதில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இணைய அவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி பருவத்திலிருந்து காந்தியவாதியாக இருந்த நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்டாக தொடர்ந்து அதற்கு பின்னராக செயலாற்றி இருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் என வாழ்நாளில் பெரும் பகுதிகளை போராட்டம் மற்றும் சிறை வாழ்க்கையில் கழித்தவர்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். RNK என்ற அடைமொழியோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு தரப்பினர்களும் சரி மற்ற தலைவர்களும் சரி அவரை அன்போடு அழைத்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்புதான் அவரது 100ஆண்டு விழா நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது 100ஆண்டு விழா கூட நடத்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் கிளை செயலாளரான அவர் இருந்திருக்கிறார். 1946ஆம் ஆண்டை பொறுத்தவரை தலைநகர் சென்னைக்கு வந்து ஜனசக்தி பத்திரிகையில் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக நாங்குநேரி பகுதியில் விவசாயிகளின் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் என்றும் உயிரில் உலைமூட்டும் உரிமை முழக்கம் திக்கட்டும் எதிரொலித்தது என்று பல்வேறு தரப்புகளும் அவர்கள் குறித்து பேசியிருக்கிறது. குறிப்பாக 1950ஆம் ஆண்டை பொறுத்தவரை நெல்லையில் அவர் மீது சதி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு தொடர்ந்து 1952ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனையும் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்று மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது நல்லக்கண்ணுவிற்கு 27 வயது என்று கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறைகளுக்கு சென்றாலும் கைதிகளின் உரிமைகளுக்காக போராடியவர், அந்த போராட்டத்திலும் வெற்றி கண்டவர் என்று நல்லக்கண்ணுவுக்கு பலரும் புகழ் சூட்டுகின்றனர். குறிப்பாக 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி 7 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1958ஆம் ஆண்டு நெல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணாசாமியின் மகள் ரஞ்சிதத்திற்கும் நல்லக்கண்ணுவிற்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவரது மனைவி கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அம்பேத்கர் விருதும் 1 லட்சம் ரூபாயும் பரிசாக கொடுத்த பொழுது
அந்த பணத்தை கூட கட்சிக்கும் விவசாய சங்கத்தினருக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். தரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர் என்ற பெயர் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் என பல தலைவர்களும் போற்றுகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு சார்பிலும் கூட சுதந்திர தின விழாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் தொகையும் கூட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வழங்கினார். அந்த தொகையும் கூட தனது சொந்த பணம் 5000 ரூபாயும் சேர்த்து 10,50,000 ரூபாயை தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு நல்லக்கண்ணு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரசியலில் நம்பிக்கை இல்லாத இளம் தலைவருக்கு கூட நல்லக்கண்ணு ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கிறார். பல விஷயங்களும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்த ஒரு கம்யூனிச தலைவர், பல கம்யூனிசவாதிய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் மட்டும் இல்லாமல் பலருக்கும் அவர் மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். குறிப்பாக தீண்டாமைக்கு எதிராகவும் விவசாயிகள் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் தனது குரல் கொடுத்திருக்கிறார். பல வகைகளில் அவர் தனது விஷயங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் 101 வயதில் தற்பொழுது தொடர்ந்தும் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றி அவரது கொள்கைகளுக்காக செயலாற்றி இருக்கிறார். தற்பொழுது வரை இளம் அரசியல்வாதிகளுக்கு கூட அவர் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல உடல்நிலை கோளாறுகள் காரணமாக கிட்டத்தட்ட வயது மூப்பு காரணமாகத்தான் அவர் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகவே தொடர் சிகிச்சை அவ்வப்போது அவர் எடுத்து வந்தார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று முன்தினம் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் நேரில் வந்து சென்று பார்த்து சென்றனர். தற்பொழுது இன்றைய காலத்தை பொறுத்தவரை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள், தேசிய செயலாளர், பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் மட்டுமின்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் என பலரும் கூட நேரடியாக வந்து அவரை பார்த்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல்நிலை மிகுந்த பின்னடைவு ஏற்பட்டதை செய்தி அறிந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த, குறிப்பாக தேனி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நேரில் வந்து அவரது உடல்நிலை இவ்வளவு மோசமடைந்ததை கண்டு மன வருத்தத்துடன் கண்கலங்கி நின்றதை கூட பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நல்லக்கண்ணு ஐயாவின் உயிர் பிரிந்திருக்கிறது என்று மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் சிகிச்சை கிட்டத்தட்ட 24 நாட்களாக அவர் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தாலும் கூட வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர் உடல் தற்பொழுது தொடர்ந்து உடல் சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் நலம் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்து தற்பொழுது உயிர் அவரை விட்டு பிரிந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லக்கண்ணு ஐயாவின் ஆசைப்படி அவர் ஏற்கனவே தனது உடலை தானம் செய்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தனது உடலை பரிசோதனைக்காக பயன்படுத்தட்டும் என்று தெரிவித்த நிலையில் அவரது உடல் அவர் ஆசைப்படியே ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் மதியம் 1:55 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்.